ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்வியூ ரிலேட்டடாக. பிகாஸ் இப்போது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் போட்டிருக்காங்க. இன்டர்வியூவில் கேட்கப்படுற கேள்விகளை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நபார்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நபார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுனால இன்டர்வியூக்கும் யூஸ் ஆகும். ஸோ எக்ஸாம் வைஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸில் நபார்டு பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு காலம் ஃபுல்லாக நபார்டு பற்றி இருக்குது. அதுக்காகவும் சேர்த்த மாதிரி இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நபார்டு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1982 இந்தியாவின் உச்ச வளர்ச்சி வங்கி அப்படின்னு இந்த நபார்டை சொல்கிறாங்க. கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி எதுனா அது நபார்டு தான். நபார்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது தமிழில் நம்ம மொழிபெயர்த்தோம்னா வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி. அது எதுனா நபார்டு தான். ஸோ ஒரு நபார்டு எப்படி தோற்றுவிச்சாங்க, நபார்டு எப்படி ஆரம்பித்தாங்க, எதன் மூலயமா எதுக்காக நபார்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு திட்டம், வேளாண்மைக்கு அதாவது விவசாயத்துக்கு கடன் கொடுக்குற ஒரு திட்டம் ரிசர்வ் பேங்க் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த திட்டத்துக்கும் அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், ஏஆர்டிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு இதுக்கும் மாற்றாக தான் எதை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நபார்டை கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க? ஜூலை 12 1982 கொண்டு வந்தாங்க. இந்த நபார்டு வரத்துக்கு காரணமாக இருந்த ஒரு கமிட்டி யாருன்னா சிவராமன் குழு தலைமையில் நடந்த கமிட்டி. அவங்களோட பரிந்துரைப்படி தான் இந்த நபார்டு வந்து நிறுவப்பட்டது. ஸோ சிவராமன் குழு பார்த்திங்கன்னா திட்டக்குழு தலைவராக இருந்தவர். அவர் பார்த்திங்கன்னா கிராஃபிக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை உருவாக்கி அதன் மூலயமா 30 மார்ச் 1979 இந்த கமிட்டி மூலமா இந்த நபார்டுக்கான என்னென்ன பரிந்துரை பண்ணலாம் ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. ஸோ என்னென்ன திட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலம் இந்த விவசாய கடனும் இல்லை நாட்டோட பொருளாதார மேம்பாடை எப்படி கொண்டு வரலாம், மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற பரிந்துரைகளை யார் கொடுத்துருக்காங்கன்னா சிவராமன் கமிட்டி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட பரிந்துரைப்படி தான் இந்த நபார்டை யார் உருவாக்குனாங்க? ரிசர்வ் வங்கி இந்திய அரசுக்காக அவங்களோட திட்டத்துக்கோட மாற்றாக இந்த நபார்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நபார்டு உருவாக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா மும்பையில் தான் அதோட தலைமை அலுவலகம் இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா தலைவராக யார் இருக்காங்கன்னா திரு சாஜி கேவி. அவர் 7 டிசம்பர் 2022 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, இதுக்கு முன்னாடி இவரை வந்து முன்னாடி இருந்த தலைவர் பேர் என்ன அப்படின்றத இந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு சர்ச் பண்ணவும் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவருக்கு முன்னாடி சாஜிக்கு முன்னாடி இருக்கிற தலைவர் பேர் என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நபார்டு ஆரம்பிக்கும் போதான தலைவர் பார்த்திங்கன்னா திரு எம் நரசிம்மம். அவர் தான் முதல் தலைவராக இருந்திருக்காரு. ஓகே, நபார்டு வந்து வந்துருச்சு. ஸோ அதனோட நோக்கங்களும் செயல்பாடுகளும் என்னென்ன? கிராமப்புற உட்கட்டமைப்பு. அது எதுக்குன்னா தேவையான நிதிகளை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான். வங்கித்துறையை வழிநடத்த, அவங்களோட துறையை வந்து வழி நடத்துவதற்கும் அந்த இருக்கிற திட்டங்களை சரியாக செய்யறதுக்கு ஊக்குவித்தலும் யார் பண்ணுறாங்க? நபார்டு பண்ணுறாங்க. ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு, டிசிசிபிஸ் அண்ட் அதர் எக்கனாமிக் செக்டர்ஸ், அதாவது ஒரு பொருளாதார மேம்பாட்டு துறைகள் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதோட எல்லாத்தையுமே கோஆப்ரேட்டிவில் இருந்து ரீஜனல் ரூரல் வங்கியில் இருந்து எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க? மேற்பார்வை பண்ணுறாங்க. வங்கி நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தி மேம்படுத்தி சிபிஎஸ் தளத்துடன் ஒருங்கிணைக்கிறது. சிபிஎஸ்னால் என்ன? கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ். அப்படின்னா ஒரு வங்கியில் தான் நம்ம பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்னு இல்லை, அதனோட எல்லா கிளைகளையும் நம்ம வந்து சிபிஎஸ் உள்ள எல்லா கிளைகளையும் நம்மளோட வங்கி வாடிக்கையாளர் வந்து வங்கி பரிவர்த்தனை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக்கை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ வங்கியோட எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணுவாங்க, ஆய்வுகள் மேற்கொள்வாங்க. அவங்களோட நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துறது யாருன்னா நபார்டு தான். விவசாயத்தை மேம்படுத்த ஆலோசனைகள் நிறைய அவங்க வழங்குறாங்க மற்றும் நிதி உதவிகளையும் யார் வழங்குறாங்க? நபார்டு வழங்குறாங்க. ஸோ முக்கியமான நோக்கம் பார்த்திங்கன்னா நபார்டோடது வலுவான கடன் ஆதரவு கொடுக்கணும், தொடர்புடைய சேவைகள், அந்த கடன் கொடுக்கறதுக்கான அதனோட சேவைகளை கரெக்டாக முறைப்படுத்தி செய்யணும். நிறுவன மேம்பாடு, ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதை மேம்படுத்துறதுக்கு தேவையான புதுமையான முயற்சிகளையும் நிலையான மற்றும் சமமான விவசாயம் மற்றும் கிராமப்புற செழிப்பை மேம்படுத்துதல், இதுதான் நபார்டோட முக்கிய நோக்கமாகும். இது தவிர தகவல் அமைப்புகளை மேம்படுத்துகிறாங்க. ஒரு டெக்னாலஜி வைஸ் வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு பொருளாதார ரீதியாக என்னென்ன டெக்னாலஜிஸ் கொண்டு வரலான்றதையும் அவங்க மேம்படுத்துகிறாங்க. மனிதவள மேம்பாடு அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்றும் கூட்டுறவு வங்கி செயல்பாடுகளை கணினிமயமாக்க நிதி உதவியும் அவங்க வழங்குறாங்க. இதெல்லாம் நபார்டு வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகே, நபார்டோட பங்களிப்புகளில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு அவங்க வழங்கியிருக்காங்க. 1998 பயிர்க்கடன் வழங்க ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து தொடங்கியிருக்காங்க. இன்னொன்று ரூபே கிசான் கார்டுகள். கிராமப்புற நிதித்துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் ரூபே அட்டைகள் வழங்கப்பட்டன.
நபார்டோட ரீசென்ட் டைம்ஸில் ஒரு ஆய்வறிக்கை என்னென்னா 2020 அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆய்வறிக்கைப்படி அவங்க என்ன தீம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் ஊட்டச்சத்து பாதுகாப்பை அடைதல் விஷன் 2030 அப்படின்ற ஒரு தீமை ஆய்வறிக்கை மூலமாக அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. இன்னொன்று ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஸ்னஸ் லைன் மில்லட்ஸ் கான்க்ளேவ் 2023 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து 2023ல் நடந்தது. ஸோ அதில் வந்து நபார்டோட சேர்மன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2030 சிறுதானிய உற்பத்தி 3 மடங்கு உயரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த நோட்ஸில் வந்து கிராஃபிக் கார்டுன்னு சொல்லிட்டு சிவராமன் அவரோட கமிட்டி மூலயமா ஒரு இதை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ இங்கே ஒரு ஹிண்ட் மாதிரி பார்க்க போகிறோம். கமிட்டி டு ரிவ்யூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த கிராஃபிக் கார்டோட ஃபுல் ஃபார்ம் தான் இது. ஸோ என்னென்னா, நிறுவன கடன் தொடர்பான இந்திய பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிவதற்கான குழு. ஒரு கடன் கொடுக்குறாங்க, ஒரு கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு கடன் வந்து ஒரு கிராமப்புறத்துக்கோ இல்லை நகர்ப்புறத்துக்கோ இல்லை ஒரு பேங்க்குக்கோ அவங்களுக்கு நிதி உதவி செய்யறதுக்கு முன்னாடி அது இந்திய பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனை ஏற்படுத்தும், ஸோ ஒரு கடன் கொடுக்கறது மூலயமா எப்படி இந்த துறையை மேம்படுத்தலாம், இது எல்லாமே யார் வந்து சிவராமன் கமிட்டி மூலயமா இந்த குழுக்கள் வந்து ஆய்வறிக்கை பண்ணியிருக்காங்க. முறையான கடன் அமைப்பை மேம்படுத்த இந்திய அரசுக்கு ரொம்ப முக்கியமாக யார் உதவியிருக்காங்க? இந்த சிவராமன் குழு கமிட்டி அவங்க வந்து உதவியிருக்காங்க. இந்தியாவில் நிறுவன கடன் தேவைகள் மற்றும் கிராமப்புற கடன் தேவைகளின் கட்டமைப்பிற்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. ஸோ இந்தியாவில் உள்ள கடன் தேவைகளையும் கிராமப்புறத்தில் என்னென்ன கடன் தேவைகள் இருக்கும், முக்கியமாக விவசாயத்தில் என்ன கடன் தேவை இருக்கும், அப்போது அதெல்லாமே சீர்திருத்தம் கொண்டு ஒரு குழு, நம்ம வந்து எல்லா விஷயங்களுமே அரசாங்கத்தால் கணிக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்க ஏற்படுத்தின குழு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு செய்து இந்த மாதிரி ஒரு சில சீர்திருத்தங்கள் பண்ணுறது மூலமாக இந்த கடனை அழகாக நம்ம எல்லாருக்கும் போய் சேர்ப்பிக்கலாம் அப்படின்றத சொன்னது யாருன்னா சிவராமன் கமிட்டி குழு. அவங்களோட பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக் கார்டுன்ற ஒரு திட்டம் மூலமாக 30 மார்ச் 1979 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பரிந்துரைகள், ஆலோசனைகள், இந்தந்த சீர்திருத்தங்கள் நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த நபார்டுன்ற ஒரு வங்கியை ஸ்டார்ட் பண்ணி அழகாக கொண்டு போகலாம் அப்படின்னு யார் பரிந்துரை செஞ்சாங்க? சிவராமன் பரிந்துரை செய்தார். ஸோ அந்த கமிட்டி மூலமாக கொடுத்த எல்லா ஆசனங்களும் சரியாக வரும்ன்ற பட்சத்தில் தான் இந்த நபார்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1979 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 1982 நபார்டு வங்கியை கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ தாங்க டீட்டெயில்ஸ். ஸோ நபார்டு வங்கியில் என்னென்ன எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்டர்வியூவும் பேஸ் பண்ணி நம்மளோட சிலபஸில் இருந்து தான் இந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு வருது. இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து 3 போர்டு மெம்பர்ஸ் வந்து 3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று உங்கள் டிகிரி வைஸ் உங்களோட என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த டிகிரி வைஸ் கேட்டாலுமே ஸோ மோர் ஓவர் சிலபஸில் இருந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம கண்டிப்பாக அதை தேர்ந்தெடுத்து படித்து தெரிஞ்சுக்கிறது மூலமா இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இப்போ வரப்போகிற வீடியோகளில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்தது நம்ம ஆர்பிஐ பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.